கார்த்திகாவோட மாமா வீட்டுக்கு வந்துட்டு எல்லார்கிட்டயுமே இந்த மாதிரி கார்த்திகாவுக்கு கல்யாணத்தை நிச்சயம் பண்ணியிருக்கோம். அதனால நீங்க அங்க வந்து எந்த பிரச்சனையும் பண்ணிடக்கூடாது. அப்படி மட்டும் பண்ணீங்க நான் உங்க எல்லாரையும் வெட்டிட்டு ஜெயிலுக்கு கூட போயிடுவேன்னு சொல்ல இதை கேட்டு சேரணும். கார்த்திகாவுக்கு கல்யாணம் ஆக போகுதான்னு சொல்லிட்டு கொஞ்சம் சோகமடைகிற. ஆனா அவங்களோட அப்பாவோ கோபத்தோட இங்க பாரு, நீ சும்மா இங்க வந்து கத்திக்கிட்டு இருக்காத. அப்படி மட்டும் பண்ண நான் நீ சொன்னதை செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போயிடுவேன். ஏன்னா உனக்கு என்னை பத்தி நல்லா தெரியும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிக்க. ஆனா கார்த்திகாவோட மாமாவோ அதெல்லாம் தெரியும். ஆனா இப்படி வீணா கல்யாணத்துல பிரச்சனை பண்ணணும்னு மனசுல எந்த ஆசையும் வளர்த்துக்கிட்டு இருக்காதீங்கன்னு சொல்ல உடனே இதை கேட்ட சேரன் வருத்தத்தோட உள்ள கிளம்பி போயிடுறாங்க. அதனால கோவப்பட்ட சோழனும் இங்க பாருங்க, நாங்க என்னைக்காவது அந்த வீட்டுக்கு வந்திருப்போமா இல்லைன்னா உன்னோட தங்கச்சி பொண்ணதான் பார்த்திருப்போமா? அந்த பொண்ணுதான் இங்க வந்து எங்க கிட்ட பேசிட்டு இருக்குன்னு சொல்ல அதே மாதிரி சோழனோட அப்பாவும் ஆமா, முதல்ல நீ எங்க கிட்ட சொல்ல வேண்டிய விஷயத்த போய் அந்த பொண்ணு கிட்ட சொல்லு, இல்லைன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு இங்க வந்துட போதுன்னு செம்மையா அவங்க கிட்ட நக்கல் அடிச்சு பேசிக்கிட்டு இருக்க. இதனால கடுப்பான கார்த்திகாவோட மாமாவும் இங்க பாருங்க, இதுக்கு மேலே உங்ககிட்ட பேசுறதுல எனக்கு ஒரு விஷயமும் கிடையாது. அதனால நான் சொன்னதை ஞாபகத்துல வச்சுக்கோங்கன்னு மறுபடியுமே இது கெத்து குறையாத மாதிரியே மிரட்டிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. ஆனா இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க நிலாவும் ரொம்பவே குழப்பத்தோட என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நினைக்கிட்டு இருக்க. பட் இன்னொரு பக்கம் கொஞ்ச நேரம் கழிச்சு பாண்டியன் கிட்ட சோழனும் நிலாவும் போய் பேசின வக்கீல் வந்து இந்த மாதிரி உன்னோட அண்ணனும் அண்ணாவும் வந்திருந்தாங்க, ஏதோ டிவோர்ஸ் கேஸ் விஷயமா வந்தாங்க, அவங்க 2 பேரும் டிவோர்ஸ் வாங்க போறாங்க நினைக்கிறேன்னு சொல்ல இதை கேட்டுட்டு பாண்டியன் செம்ம கோவத்தோட வீட்டுக்கு வந்து சோழன் கிட்ட இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்டுட்டு நிலா இல்ல அவங்க மேல எந்த தப்போ கிடையாது, நான் தான் அவங்க கிட்ட டிவோர்ஸ் கேட்டேன்ற விஷயத்த சொல்றாங்க. அப்போ இதை கேட்டுட்டு இருந்த பக்கத்துல இருந்த பல்லவனும் செம்ம ஷாக் கூட நின்றுட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயம் இப்போ ஒரு வழியா வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறமா நிலாவோட முடிவு மாற வாய்ப்பு இருக்கா, அப்படி இல்லைன்னா இந்த விஷயம் இன்னும் பெருசாக தான் வாய்ப்பு இருக்கா? யாரெல்லாம் நிலாவும் சோழனும் பிரியக்கூடாது, ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறீங்க?